வந்து கல்லை காத்தான் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று அனைத்து பட்டப்படை முடித்து விட்டேன். இருந்த பொழுதிலும் இப்பொழுது செல்ல வேண்டும், என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். இருந்த பொழுது என்னுடன் வரக்கூடிய அன்பு தோட கடவுளையே அடக்கமா பேசணும் வார்த்தைய அது கேட்டு பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலையா அதுவும் வயசு கேரளா சபரிமலைக்கு போனியா பாய் எப்படிடா கட்சி இங்க இருந்து கேரளாவுக்கு போய் தமிழ்நாட்டுல இருந்து கேரளால போய் இந்த துணி எடுத்து வந்துக்கிறேன். இதுக்கு என்ன மகிதான் சுடசோரா கம்யூனிட்டியா அது பேரு சுடிதர். அது சுடசோரம் ஆரி போன சோரம் மூச்சை பத்தி அதுக்கா அது கட்டுடு அது பேரு. ஆமா ஆடலாம் பாடலாமா என்ன கதை என்ன ஊரு என்ன ஊரு சொல்லு வந்த கோயிலாட்ட நல்லா கூட்டிங்க என்ன ஊரு தெரியாதா வந்து நடுவனந்தல் நடுவனந்தல் வந்து பேட்டில வந்து நின்னுங்க இந்த ஊருக்கு எப்ப பஸ்ன்னு கேட்டேன் 1 மணி நேரம் ஆவன்ட்டாங்க போனா ஒரு பங்கல்ல 1 லிட்டர் தண்ணி வாங்குறேன் முடுக்குன்னு குடிச்சிட்டேன் நானு வெறும் தண்ணியை குடிச்சியா தண்ணி குடிச்சிட்டு நின்னுங்க பஸ் வருன்னு வயிறு வெச்சு போகுது அந்த வெளிமடி பேட்டையில சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்குது. அந்த செவுத்து ஒட்டா இப்போ ஒண்ணுக்கு இருக்கலான்னு போறேன். ஒரு பெரியவர் என்ன சொன்னாரு, என் தாங்க ஒண்ணுக்கு இருக்காத போலீஸ் புடிச்சு மூடணும்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், பாழா போறதா அவர் தான் புடிச்சு போட்டுமே. உன்ட புடிச்சு போய் அது கோயில் தீர்த்தம் பாழா போறது போலீஸ்கார புடிச்சு மாட்டோன்ற மோதியாவி உன்னை சும்மா விட்டாங்க. உடனே அவர் போயிட்டு போயிட்டாரு. நான் ஒண்ணுக்கு இருந்தேன் வந்தாரு. காஞ்சி டேபிளா பச்சை டேபிளா கான்ஸ்டேபிள் உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் நீ ஊத்துறம் செய்வ. அட நாதாரு போலீஸ் ஸ்டேஷன் செவுத்து மேல இப்ப பேஞ்சிருந்தா அதான்டா உன்னை சொல்லிக்கிறாரு அந்த பெரியவர். அப்பவே வந்தாரு காஞ்சி டேபிள் கான்ஸ்டேபிள் கையில லட்டி வச்சிருந்தாரு. என்ன கீழே குனி வச்சுட்டு சாத்துறாரு. சரி சார் அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான், இதுக்கு போய் இனிமே வண்ணா துணி அடிக்கிறாபெல்லாம் அடிக்கிறேன். ஐயோ இதுல என்னங்க தப்பு? என்ன இதுல என்ன தப்பு இருக்குது? அந்த கான்செப்ட் ஜாதியில வண்ணாம இருக்குது எனக்கு தெரியாது. நான் ஜாதியில வண்ணான்னு உனக்கு எப்படா தெரியும்? அப்படின்னு நீட்டா எங்க எட்டு போறாரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த எட்டு போறாரு. சப் இன்ஸ்பெக்டர் விட்டாரு. படபா ராசுகோலு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஜாதி கதை விட்டு உண்டாக்கிட்டு இருப்ப அப்படின்னு தூக்கி விட்டாருங்க. ஒரு உத கீழே போய் ஓஞ்சான் போட்டு இருந்தாரு பாரு. அப்படியே சார் சின்ன பையன் தெரியாம செஞ்சிட்டா இதுக்கு போய் கொசவ மண்ணு மெரிக்கிறாபல மெரிக்கிறேன். இதெல்லாம் என்னங்க தப்பு? ஒண்ணும் கிடையாது. அந்த எஸ்ஐ ஜாதியில கொசவம் தெரியாது.
அம்பு இருக்க ஏறுத கட்டி குறைஞ்ச பாடு கிடையாது. அங்கேயும் அந்த மாதிரி சொல்லிட்டு இவராடி எங்க சொல்லிட்டு அவருக்கு வேற கோவம் வந்துருக்குமே. நான் ஜாதியில பசவனு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு என்ன எங்க விட்டு போறாங்க? எங்க விட்டு போறாங்க? நீ சீதை பேதி வச்சு போறா. சீதை பேதி கட்டு போனாங்களா? உனக்கு வாதி பேதி வர வச்சுட்டு போனாங்களா? நீதிபதி என்ன இட்டு போய் கோழி குண்டு மேல நிக்க வைக்கிறாங்க. கோழி குண்டு இல்ல அது, மூஞ்ச பத்தி அதுக்கு மூதியவியா குற்றவாளி குண்டு. எதுக்கு பார்த்தா கருப்பு கருப்பா காக்கா உட்காந்து. ஆமா, நீதிபதி எடுத்தா காக்கா வந்து உட்காருங்க. அவர் காக்கா அரிசி போட்டு இருப்பார். மூஞ்ச பத்தி அதுக்கு எல்லாமே வைக்கல வழக்கறிஞர்கள். நான் போன ஒஞ்சா நின்னுகிறேன். எதற்கு நீதிபதி உட்காந்துக்கிறாரு. நீதிபதி கேட்டாரு, உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள ஜாதியில வந்தான்னு சொன்னியா? அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுறேன், நம்ம வெளியே வரணும். ஆமா, தப்பிக்கணுமே. நீதிபதி கேட்டாரு, உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள ஜாதியில வந்தான்னு சொன்னியா? எஸ் சார். ஐயாக்கு ரெட்டி இங்க கையெழுத்து போடுறாங்க. முதல் கையெழுத்து. உடனே எஸ்ஐ ஜாதியில பசன்னு சொன்னியா? ஓகே சார். ரெண்டாவது பச்சை இங்க போடுறாங்க. ரெண்டாவது கையெழுத்து ஊந்து போயிடுச்சு. இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. உன்னையே கேக்குறாரு. நான் என்ன சொன்னேன்? ஐயா வா செத்த புள்ள, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். நீங்க தான் வெச்சா குடும்பி அச்சா மொட்டன்னு. இதுல என்ன தப்பு? இதுல என்னங்க தப்பு? அந்த நீதிபதி ஜாதியில அமட்டம் படுக்குது. சும்மா விட்டாரு. ஐயாக்கு வெளியே வந்து ஏசி போட்ட ஜீப் நிக்குது. ஐயாக்கு வெள்ளி காப்பு போடுறாங்க கையில. ஐயா யாரு? நீ. எனக்கு வெள்ளி காப்பு போடுறாங்க. ஆடா பாய் டேய். 8 போய் 6 மாசம் உள்ள போயிட்டாங்க. ஓன் பண்ணி ஓன் போன் அது. உடனே வெக்கில வர வச்சு எடுத்துட்டேன். எந்த வெக்கில? கொஞ்சி வெக்கில. ஆடா பாய் மூஜாரியா. அட்வொகேட். அவர்தான் வச்சு எடுத்துட்டேன். ஏண்டா நேரா நாங்க ஜாதி கலவரத்தை உண்டாக்கிட்டு வந்து சும்மா அடிக்காத முட்டை ஓடி போகுது. என்ன முட்டை அது? எப்போ குஞ்சு பெரிக்கும்? 3ஆம் சனிக்கிழமை தான் குஞ்சு பெரிக்கும். சரி. 4ஆம் சனிக்கிழமைலாம் மேட்ச்க்கு கலிம்பு. இப்பவே போயிடுது. போது இன்னும் கொஞ்ச நேரம். இல்ல அதே காட்ட எங்க இல்லையா? சாரா வாங்கினாரு இந்த ஊர்ல தான் வந்து ஏமாத்தாங்க. இருந்தாலும் சென்று என் தாய் தந்தை பார்க்க வேண்டும்.